ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிய இல்லம் சேனல். இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீனில் நான் வந்து 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்கேன் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. லஞ்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 to 3 அந்த டைமில் தான் வந்து நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கிற டைமு. சும்மா படுத்துட்டு இருப்பேன், அப்படி இல்லைன்னா வந்து தூங்கிடுவேன். அதுக்கு மேலே தூக்கம் வந்து தானாகவே கலைஞ்சிடும். மார்னிங்கில் எப்படி 3 மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வேலையெல்லாம் செய்கிறதுக்காக வாசல்லாம் க்ளீன் பண்ணணும், அதே மாதிரி தான் 4 to 6 பூஜை வேலை செய்கிறதுக்காக வீடை வந்து வெளியிலேருந்து க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன். தூங்கி எழுந்ததும் மறுபடியும் ஈவினிங்கில் ஒரு டைம் வந்து ப்ரஷ் பண்ணிவிடுவேன், ஃபேஸ் வாஷ் பண்ணிவிடுவேன், தலையை நல்லா சீவிடுவேன். எண்ணெய் நான் ஃபஸ்ட்டு அழகாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஈவினிங்கில் வந்து வேலை செய்ய ஆரம்பிப்பேன். எப்போவுமே காலையிலையும் சாயங்காலமும் நான் வந்து விளக்கேற்றுறப்ப எனக்குன்னு எதுவுமே நான் சாமிக்கிட்ட கேட்க மாட்டேன். என்னோடய ரெகுலரான ஹேபிட் தான் அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வீடை க்ளீனாக வச்சுட்டு விளக்கேற்றி வத்தி வாசனை வர்றது, அமைதியாக உட்காந்துட்டு நான் வந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை சமைக்கிறது, அந்த மாதிரி செய்கிறப்ப எனக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்காக மட்டும்தான் நான் இப்படி வந்து என்னோடய வலியை கூட பார்க்காம நான் வந்து எப்பயுமே நான் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். உங்கள்கிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணணும். என்னென்னா, உங்களால் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்ற முடியலன்னா இதுக்கு இணையாக இருக்கிற சந்தியா காலத்தில் விளக்கேற்றிட்டு வரலாம். சந்தியா காலம் அப்படின்ற டைம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து மறையிற நேரமாக இருக்கிற 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிற டைம் தான் அது. அதுவும் அந்த லாஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, 5 மணிலேருந்து 6 மணி, அந்த 1 hour வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நேரம். அந்த நேரத்தில் வந்து வாசலில் விளக்கேற்றி, அதுவும் அகல் விளக்கு தான் ஏற்றணும். மஞ்சள் கலர் திரி போட்டு ஏற்றிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல பலனையும் கொடுக்கும். இப்போல்லாம் மஞ்சள் கலர் திரி சிகப்பு கலரு, பச்சை கலர்னு அப்படின்னு கடையிலே விற்கிது. அப்படி இல்லைன்னா சுத்தமான பஞ்சு எடுத்து திரித்து மஞ்சளில் நனைச்சி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா அது எரியிறப்ப மஞ்சள் வாசனையோடு நல்லாயிருக்கும். நம்ம எப்படி வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து 5 முகம் விளக்கு ஏற்றுறோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இந்த சந்தியா கால நேரத்துலேயும் வந்து அதே 5 முகம் விளக்கு மஞ்சள் கலர் திரி போட்டு ஏற்றிக்கிட்டு வந்தால் அவ்வளோ விசேஷமானது. எல்லா விதமான துன்பமும் போகும்னு சொல்கிறாங்க. நம்ம எந்த ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறப்ப தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நல்ல விசேஷம்லாம் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம வீட்டில். அப்போவே நம்ம நினச்சிக்கலாம், இந்த மாதிரி தீபம் போட்டு வர்றதுனால தான் நமக்கு இந்த மாதிரி நல்ல விஷயம்லாம் நடக்குது அப்படின்றது புரியும். இது மாதிரி தொடர்ந்து செய்ய முடியல அப்படின்னா கூட செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் காலையிலையும் சந்தியா கால நேரத்துலையும் நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க. எல்லா தெய்வங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னாலையும் இதெல்லாம் வந்து 2 வேளையும் டெய்லி நான் செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சுட்டு தான் வருவேன். அதோட என்னோடய கடமையாகவே நான் நினைப்பேன். எனக்கு வந்து மனசு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றதுக்காகவே கண்டிப்பாக இதை நான் செஞ்சுடுவேன். முடியல அப்படின்னா தான் நான் அந்த மாதிரி எதுவுமே செய்ய முடியாமல் ரெஸ்ட் எடுத்துப்பேன், நல்லா ரெஸ்ட் எடுத்துப்பேன். அப்பயும் மனசு ஃபுல்லாக சாமிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம விளக்கேற்றல, சாமி கும்பிடலன்னு இப்படி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துக்கு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு எழுந்திரிச்சு நான் செய்யவே ஆரம்பிச்சிடுவேன். சாமி கும்பிடணும் அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிட்டாலே நம்மளோட ஹேபிட் எல்லாமே மாறிடும். நம்ம சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்போம், வாசல் அழகாக வச்சுக்கணும்னு நினைப்போம், மனசுக்கு பிடிச்ச விஷயம் தோட்டத்தை நம்ம பார்த்துக்கணும், அந்த பூவெல்லாம் பார்த்து ரசிக்கணும்னு நினைப்போம். நம்மளுக்கே தெரியாமல் நம்ம வந்து நிறைய விஷயம் பாசிட்டிவாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அடுத்தவங்கள பற்றிலாம் யோசிக்கக்கூட நம்மளுக்கு வந்து நேரமே இருக்காது. நாம் நம்மளை பிஸியாக வச்சுக்கிட்டாலே நெகட்டிவாக எதை பற்றியும் யோசிக்கவும் மாட்டோம். அதுதான் இப்போ வேணும் நம்மளுக்கும். நம்ம நெகட்டிவாக யோசிக்க தான் நம்ம வாழ்க்கையும் வந்து நெகட்டிவாக போய்கிட்டே இருக்கும். எப்பயுமே பாசிட்டிவாகவே யோசிங்க, எல்லாமே நல்லது தான் நடக்கும். நீங்களும் இது மாதிரி பூஜை வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் இன்ட்ரெஸ்ட்டாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியும் நாமும் நல்லா இருப்போம். எனக்கு இந்த மாதிரி லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. நாளைக்கு செஞ்சுக்கலான்னு எந்த ஒரு வேலையுமே தள்ளி போடாதீங்க. நாளைக்கு வேணுன்றதை இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். எல்லாத்தையும் ரசித்து பார்க்க கற்றுக்கிட்டாலே வெறுப்புங்கிறதே நம்ம வாழ்க்கையில் வராது. டெய்லி ஒவ்வொரு புது விஷயங்களை நம்ம கற்றுக்கிற ஆர்வமும் இருக்கணும் நம்மக்கிட்ட.
நம்மளையும் நம்ம சுற்றி இருக்கிற இடங்களையும் வந்து சுத்தமாக பளிச்சுன்னு வச்சுக்கிட்டாலே கண்டிப்பாக நம்ம சுறுசுறுப்பாக தான் இருப்போம். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். விளக்கேற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு நைட்டு என்ன டின்னர் அப்படின்றது அடுத்தது யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.